நம்ம அஷ்டபந்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்க கேள்விப்பட்டிருப்போம்? ஆலயத்தினுடைய இந்த கும்பாபிஷேக பத்திரிகையில பார்த்திருப்போம் இல்லையா? அஷ்டபந்தன நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்திருப்போம். இது போக புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்பதையும் கொடுத்திருப்பார்கள் அல்லவா? இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது இந்த அஷ்டபந்தன மருந்தினை சார்த்துவார்கள். நூதனம்னு சொன்னா புதிதாக சிலைகளை பிரதிஷ்டை செய்வது. இதே புனராவர்த்தனம் சொன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே அதை சீரமைத்து அதற்கு பிற்பாடு அந்த கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு புனராவர்த்தனம்னு பேரு. இது போக ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கொடுத்திருப்பா. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அஷ்டபந்தன மருந்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 12 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லுவா. இந்த 12 ஆண்டுகள் ஆன உடனேயே மறுபடியும் ஒரு தடவை கும்பாபிஷேகத்தை பண்ணுவா தெரியுமா? அப்ப மறுபடியும் அந்த பழைய அஷ்டபந்தன மருந்தை எடுத்துட்டு புதுசா அஷ்டபந்தன மருந்தினை சாற்றுவார்கள். அந்த அஷ்டபந்தன மருந்துன்னு சொல்றா இல்லையா, இதைத்தான் அவர் என்ன கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. பந்தனம் என்றால் இணைப்பு அப்படின்னு சொல்லி பொருள். பந்தனம் பந்தம்னு சொல்றோம் இல்லையா? பந்தம்னா என்ன? ஒரு உறவு இணைப்பைத்தானே பந்தம்னு சொல்றோம். ஆக பந்தனம்னு சொன்னா கட்டுதல் அல்லது இணைத்தல், ஏதோ ஒரு இணைவிற்கு பெயர் தான் பந்தனம் என்று பெயர். இங்க எதை இணைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சிலைகளையும் அந்த ஆதார பீட்டத்தையும் ஒன்றாக இணைக்கின்ற விஷயத்தை தான் இந்த அஷ்டபந்தனமானது செய்கிறது. அது என்ன சார் அஷ்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு 8 விதமான பொருட்களினுடைய கலவையைத்தான் அஷ்டபந்தனம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இது எல்லாமே மூலிகையான்னு சொன்னா எல்லாமே மூலிகை கிடையாது. இந்த அஷ்டபந்தனத்திற்குரிய ஒரு பாடல் என்பதே உண்டு. அந்த பாடல் என்ன தெரியுமா சொல்லும்? கொம்பரக்கு சுக்காந்தூள் குங்கிலியம் நற்காவி செம்பஞ்சு சாதிலிங்கம் தேன்மெழுகு தன் பழுது நீக்கி எருமை வெண்ணெய் கூட்டி நன்கிடித்து ஆக்கல் அஷ்டபந்தனமாம் அப்படின்னு அந்த பாடலானது சொல்லும். இதன் அடிப்படையில் தான் அந்த அஷ்டபந்தன மருந்தினை தயாரித்து கடையிலே விற்று கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் வாங்கிட்டு வந்துதான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, புதுசா ஆலயத்தை அமைக்கும் பொழுதும் சரி, அல்லது பழைய ஆலயமா இருந்தாலும் இந்த ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சொல்றா இல்லையா, அப்பயும் அதனை உருக்கி அதனை சூடாக்கி அதனை இளக்கி அதனை கொண்டு அந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்கிறார்கள். திரிபந்தனம்னு சொல்லுவா. திரிபந்தனம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் வாழைப்பழம், கொஞ்சம் சிமெண்ட், இது எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து முதல்ல இந்த ஆதார பீட்டத்தில் அதை வச்சிடுவா. அது மேல அந்த சிலையை வைக்கும் பொழுது அது இருக்க பிடிச்சிக்கும் அந்த சிலை. அதை சுற்றி அந்த பார்டர்ல நல்லா இந்த அஷ்டபந்தன மருந்தினை உருக்கி அதனை ஊற்றுவார்கள், அல்லது பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை நன்றாக அழித்து விடுவார்கள். அந்த அஷ்டபந்தன மருந்து நன்றாக இருக்க பற்றி கொள்ளும். அதன் மூலமாக அங்க தெய்வ சாநித்தியம் என்பது நீடித்திருக்கும் சொல்றார். இதனுடைய ஆயுட்காலம் என்பது ஒரு 12 ஆண்டு காலம். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்வதே இந்த அஷ்டபந்தன மருந்தின் அடிப்படையில் தான்.